அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபி ஜுந்தில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் அல்லது அதுக்கடுத்த தினங்களில் உலுஹியா கொடுக்கப்படுகிறது. ஆடு, மாடு அல்லது ஒட்டகம். ஒட்டகம் கொடுக்க வசதி உள்ளவர் ஒட்டகம் கொடுப்பார், மாடு கொடுக்க வசதி உள்ளவர் மாடு கொடுப்பார், ஆடு கொடுக்க வசதி உள்ளவர் ஆடு கொடுப்பார். ஒருவேளை 7 பேர் சேர்ந்து ஒரு மாடும் கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் உலுஹியா என்று சொல்லப்படுகிறது. பெருநா தொழுகையை முடித்தவிடம் சென்று அந்த உலுஹியா குர்பானி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளத்தில் உள்ள தக்குவா என்ற அந்த இறையச்சம்தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உலுஹியா கொடுக்கின்ற பொழுது அந்த உலுஹியாவை நாங்கள் அல்லாஹுக்காகத்தான் நிறைவேற்றணும். என்னைய மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், இவர் வீட்டில் ஆடு கொடுத்தாரு, அவர் ஒட்டகம் கொடுத்தாரு, இவர் பெரிய ஒரு மாடு கொடுத்தாரு என்று மக்கள் பேசணும்ன்றதுக்காக நம்ம கொடுத்தோம் என்று சொன்னாக்கா அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. நமக்கு வீண் செலவு மட்டும்தான், எந்த நன்மையும் கிடையாது. துன்யாவில் அந்த பேர் கிடைக்கும். நீங்கள் நாடி போனீங்களே இந்த பேரை, எனக்கு அவரை பாராட்டணும் இவரை பாராட்டணும், அந்த பேரு தான் கிடைக்குமே தவிர துன்யாவிலும் எந்த நன்மையும் இல்லை, நாளை மறுமையிலும் எந்த நன்மையும் இல்லை. அதை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது சொல்லி காட்டினாலும் அந்த மனிதன் நான் அப்படி கொடுத்தேனே இப்படி கொடுத்தேனே என்று சொல்லி காட்டினாலும் அல்லாஹ் திருப்பி சொல்லுவான், நீ கொடுத்த எதுக்காக? எனக்காக கொடுக்கல, மக்கள் உன்னை பாராட்டணும். நீ பெரிய ஒரு மாடு கொடுத்த, பெரிய ஒரு ஒட்டகம் கொடுத்த என்று மக்கள் உன்னை பாராட்டணுன்றதுக்காக நீ கொடுத்த. துன்யாவில் உனக்கு அது கிடைச்சிட்டு இப்போ எதுவுமே கிடையாது, நீ நரகத்துக்கு போகலாம்னு அல்லாஹ் திருப்பி விட்டுவான். கண்ணியத்துக்குரிய இன்னொரு விஷயம், ஒரு மனிதனுக்கு மாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லைன்னு வைத்துக்கொள்ளும், ஆடு தான் கொடுக்க வசதி இருக்குன்னா ஆடு கொடுங்க. ஆடு கொடுக்க சொல்லித்தான் ஆடு, மாடு, ஒட்டகம் இது 3 தான் கொடுக்கணும். அப்போ மாடு கொடுக்க வசதி இல்லைன்னு ஆடு கொடுக்கறதுக்கு சில பேர் வெட்கப்படுவாங்க. ஐயோ நாங்கள் ஆடு கொடுத்தா போதா போமே கரிகரன் போதா, அதெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான். நீங்கள் உங்களுக்கு ஆடு அறுத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஆடை எப்படி கறி வைக்கணுமோ, எவ்வளோ பங்கு வைக்கணுமோ அதை வச்சு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க. அப்போ எனக்கு மற்றவங்க மனிதர்கள் என்ன நினைப்பாங்களோ தெரியாதே, நான் ஆடு கொடுத்தா மற்றவங்க எல்லாம் ஆடு கொடுக்காங்க, நான் மட்டும் ஆடு கொடுத்தா என்னையை பற்றி என்ன பேசுவாங்களோ தெரியாதே என்று நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னு சொன்னாக்கா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நீங்கள் மனிதர்களுக்காக தான் கொடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆடு தான் கொடுக்க வசதி இருக்கணும்னா தயவுசெய்து ஆடு கொடுங்க. ஆட்டை கொடுத்து ஆட்டை குர்பானை கொடுங்க, அல்லாஹ் அதுக்குரிய கூடிய முழுமையாக தருவாய். எனவே மனிதர்களுடைய மோஸ்துவதற்காக பாராட்டுக்காக எந்த அமலும் செய்யாதீங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், சஹீஹுல் புகாரியில் 1வது ஹதீஸ். எங்களுடைய அமல்களை பொறுத்து, எங்களுடைய நியத்து என்னவோ எண்ணம் என்னவோ அதுக்கு பொறுத்து தான் கூலி கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாடி தக்வாவோடு கொடுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும்.